நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் மாவட்டத்தில் குவாரிகள் அதிக அளவு களிமண்கள் எடுக்கப்படுவதால் அதிக வெப்பநிலை கொண்ட மாவட்டமாகவும் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதால் வயநாட்டை போல் கரூர் மாவட்டம் ஆகிவிடக் கூடாது என்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு உரிமம் வழங்கும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு உயர் அலுவலர்களை கண்டித்து சென்னையில் வரும் 19ஆம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். கடந்த 2022ஆம் ஆண்டு குப்பம் கிராமத்தில் சட்டவிரோதமான கல்குவாரியை மூட வைத்ததற்காக கல்குவாரி உரிமையாளர்களால் படுகொலை செய்யப்பட்ட விவசாயி ஜெகநாதனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். இதுபோன்ற படுகொலைகள் இனி நடக்காமல் இருக்க அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் வீரியம்பாளையம் கிராமத்தில் தெய்வேந்திரன் கல்குவாரி என்ற கிரானைட் குவாரி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கிரானைட் குவாரி அமைகின்ற இடம் என்பது 300 மீட்டர் சுற்றளவில் வீடுகள் இல்லை, உயர்மின் கோபுரம் இல்லை, அதே போல கோவில் இல்லை என்று சொல்லி கிராம நிர்வாக அலுவலர் கடந்த ஆண்டு 7வது மாதம் சான்று கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, இங்கே அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இங்கே குவாரி புலத்திலிருந்து 141வது மீட்டரில் கைகழுவியூர் என்ற 38 பட்டியலின மக்கள் குடியிருக்கக்கூடிய 300 மக்கள் இருக்கக்கூடிய ஊர் இருக்கிறது. அங்கே அரசு கட்டி கொடுத்த வீடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் காட்டாமல் முழுக்க மறைத்து இந்த குவாரிக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அதேபோல் 70 மீட்டர் தூரத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறது. அதே போல 300 மீட்டர் தூரத்தில் இங்கே வடகிழக்கு பகுதியில் புலயன் 20 அங்கே ஒரு ஊர் இருக்கிறது. தென்மேற்கு பகுதியில் பசுமை வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து போலியான ஆவணங்களை கொடுத்து மோசடியாக தயாரித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, 300 மீட்டர் சுற்றளவில் உயர்மின் கோபுரம் மற்றும் காற்றாலைகள் இருக்கிறது. எனவே அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. 500 மீட்டர் சுற்றளவிற்குள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, போர்வெல், அரசு போர்வெல் இருக்கிறது. எனவே அதற்கும் அனுமதி கொடுக்க முடியாது. வெறும் 200 மீட்டர் தூரத்தில் குவாரிக்கு மேற்கு புறத்தில் குளம் இருக்கிறது. எனவே 500 மீட்டர் தூரத்தில் தண்ணீர் தேக்கி வைக்கின்ற குளம், ஏரி, கண்மாய், ஏந்தல் அணைகள் இருந்தால் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. எனவே இவையெல்லாம் அனைத்தையும் மீறித்தான் இந்த தெய்வேந்திரன் குவாரிக்கு அனுமதி கேட்டுள்ளார்கள். எனவே தெய்வேந்திரன் கல்குவாரிக்கு, கிரானைட் கல்குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது என்பதையும் தெரிவித்தோம். மரியாதைக்குரிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துகின்ற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழு என்று அழைக்கக்கூடிய சியா என்பது ஒவ்வொரு குவாரிக்கும் 1.5 லட்சம் ரூபாய் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை ஏக்கர் ஒன்றுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி கொடுப்பதாக குவாரி உரிமையாளர் சங்கத்தினரை குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாங்களும் கடந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 70-80 குவாரிகளும் தமிழ்நாடு முழுக்க 300க்கும் மேற்பட்ட குவாரிகளுக்கு கருத்து கேட்பு கூட்டங்களை ஆதாரங்களோடு கொடுத்துள்ளோம். ஆனால் அனைத்து ஆதாரங்களையும் புறந்தள்ளிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுவும் அனுமதி கொடுத்துள்ளார்கள். எனவே அதை கண்டித்து வருகின்ற 19/9/2024 அன்று சென்னை பனகல் மாளிகை முன்பு, அந்த அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், மக்கள் இயக்கங்கள் மற்றும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் சார்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளோம். இன்று கடந்த வாரம் 26ஆம் தேதி அன்று அரவக்குறிச்சியில் நில அதிர்வு ஏற்பட்டது. அதை பற்றி எந்த ஆவணமும் அரசிடம் இல்லை. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏற்கனவே 3 ரிக்டர் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிக வெப்பமான 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் தான் நிலவுகிறது. இன்று மிகப்பெரிய காற்றடி காலத்தில் மிக அதிக வெப்பம் இருக்கிறது. எனவே இது போன்றெல்லாம் இருப்பவையெல்லாம் வயநாடு போன்ற நிலைமை கரூர் மாவட்டத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்லி இந்த கிரானைட் குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளோம். சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய அது சியாவாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதற்கு எதிரான மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள்
300 மீட்டர் சுற்றளவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், ஊர் நத்தம், உயர்மின் கோபுரம், கோயில், மயானம் ஆகிய அனைத்தும் இல்லை என்று தெரிவித்து இங்கே கையெழுத்து போட்டு சான்று கொடுத்துள்ளார். எனவே இது முழுக்க முழுக்க மோசடியான ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். எனவே இந்த அறிக்கை கொடுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது அரசு உரிய துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியுள்ளோம். இந்த நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.